அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மறுமை நாளில் இறைவன் முன்னிலையில் நிற்கும்போது நீங்கள் உயிருக்குயிராய் நினைத்த எந்த சொந்தமும் உங்களுக்கு வந்து உதவாது. மேலும் உங்கள் செல்வமும் அந்நாளில் எந்த பயனும் அளிக்காது. நாளில் எனக்காக உதவி செய்பவர் யாரேனும் வரமாட்டார்களா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்காக இந்த இரண்டும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளில் ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். நோன்பு கூறும், என்னுடைய இறைவா, பகல் முழுவதும் இவனுடைய ஆசைகளை விட்டும் அவன் உண்பதை விட்டும் நான் அவனை தடுத்தேன். அதனால் இவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறும். பிறகு குர்ஆன் கூறும், என்னுடைய இறைவா, இரவில் இம்மனிதனின் தூக்கத்தை விட்டும் நான் தடுத்தேன். இவன் இரவு முழுவதும் என்னை ஓதிக்கொண்டிருந்தான். அதனால் இம்மனிதனின் விஷயத்தில் எனது சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறும். அந்த இரண்டின் சிபாரிசையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.